வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமைத்தானம் மிகமேவும் கையான வெறும் யானை கடல் நாழோ மரபாமலை யாழும் மலர் தூவும் அடியார்கள் உளமாற வழியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். இல்லை குத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெரு பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அப்பர் அருள்நெறி மன்றத்தின் வாயிலாக அடிப்படை சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பிலே சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நாம் இங்கே பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் சாந்தா அம்மையாருக்கும் பொமலையா மற்றும் இந்த தளத்தின் மூலமாக நமக்கு சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் மிக அழகாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருந்தகை அனைவரின் பொற்பாதம் பணிந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நாம் பசுவுடைய இயல்பு பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பசு முப்பொருள் உண்மை என்பதில் பதியை பற்றி சிந்தித்தோம். அடுத்து பசு, அந்த பசு என்பதிலும் கூட பொது சிறப்பு என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். பொதுவாகவே உயிர்கள் என்ற மாத்திரத்தில் பல பல எண்ணிக்கையில் அடங்காத என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட உயிர்கள் அறிவு பொருள். ஏற்கனவே நாம் பார்த்தோம் 3 பொருள்கள். இந்த 3 பொருள்களில் அறிவு பொருள் 2, அறிவு அற்ற ஜடப்பொருள் 1 என்று பார்த்தோம். பேரறிவும் முற்றறிவும் தாமாக அறியும் அறிவுமாகிய பதி. அறிவித்தாலன்றி அறிய இயலாத பசு. 2 அறிவு பொருள், 2லே உள்ள வேறுபாடை நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். அது முற்றறிவு, இது சிற்றறிவு. அறிவித்தாலன்றி இது அறிய முடியாத ஒரு அறிவு இந்த ஆன்ம அறிவு. அடுத்து இந்த ஆன்மா என்ற சொல், ஆன்மா, உயிர், பசு, இந்த பசுக்கள் எப்பொழுதுமே தனித்து நிற்கும் இயல்பு கிடையாது. எப்பொழுதுமே கிடையாது. எதையாவது சார்ந்து கொண்டுதான் நிற்கும். எப்பொழுது உயிர் உண்டோ அன்றைக்கே மலம், மூலமலம், சகஜ மலம், ஆணவ மலத்தோடு கூடியிருந்து ஒன்றையும் அறியாத நிலையில் இருக்கும் இந்த ஆன்மா. இது கேவல நிலை என்று கூட சொல்லலாம். ஒன்றையும் அறிய முடியாத நிலை என்றும் சொல்லலாம். அறியாத நிலை. இப்படி இருக்கும் நிலையிலேதான் இறைவன் எம்பெருமான் இந்த உயிர்களுடைய நிலையை கண்டு இந்த உயிர்களின் பொருட்டு கருணை கொண்டு, ஏன்னா அறிவு பொருள் இப்படி ஒன்றையும் அறியாமல் இருக்கிறதே என்று கருணை கொண்டுதான் மாயை என்ற ஒரு ஜடப்பொருள், ஒளிப்பொருள். மாயை என்பது ஒரு ஜடப்பொருள், அது ஒரு ஒளிப்பொருள். அதனை இந்த உயிர்கள் பொருட்டாக, எதற்காக? உயிர்களுடைய அறியாமை, அந்த மலம், ஆணவ மலம்ன்றது அறியாமை. அப்ப அதை நீக்குவதற்காக மாயையின் காரியமாக தனு கரணம் இவற்றை வினைகளுக்கு ஈடாக, அப்ப மாயை குட்டல் கண்மம் இங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது. இந்த உயிர் தானாக எடுத்துக்கொள்ளுமா? எடுப்பதற்கு இதற்கு அதிகாரம் இல்லை. சுதந்திரம் இல்லாத தன்மை. தானாக எடுக்க இயலாது. அல்லது அந்த ஜடப்பொருள்கள் இந்த உயிரை அடையுமா? அடைய முடியாது. ஏனென்றால் அவை ஜடப்பொருள். ஜடப்பொருள் தானாக இயங்காது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ மாயையின் காரியமாகிய தனு கரணம் வினைக்கு ஈடாக இறைவன்தான் இந்த உயிர்களுக்கெல்லாம் கூட்டி வைக்கிறான். கேவல நிலையில் ஒன்றையும் அறியாத ஆணவ மலத்தோடு கூடியிருந்த உயிர்கள்
இப்போது மாயை கன்மம் இந்த மாயா காரியமாகிய தனுக்கரணம் கிடைத்த போது சகல நிலை என்று சொல்லப்படக்கூடிய உடல் கொண்டு, அந்த உடலும் ஒரே மாதிரி உடல் இல்ல. அது எத்தனையோ வகையில இருக்குதுன்றது நமக்கு தெரியும். புல்லாகி, பூடாகி, புழுவாகி என்று மாணிக்கவாசகர் மிக அழகாக பட்டியலிடுகிறார். ஊர்வன, பரப்பன, விலங்கினங்கள், நீர் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, இப்படியெல்லாம் கூட எத்தனையோ 4 வகை பிறப்புகளாகவும் இதெல்லாம் அமைந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப சகல நிலையில் உடல் கொண்டு வந்த உயிர்கள் அந்தந்த வினைக்கு ஏற்ற, அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ற உடல் கொடுக்கப்படுகிறது. அந்த உடலோடு கூடி, உடல் என்பது மாயா காரியம், கண்மத்துக்கு ஈடாக கொடுக்கப்பட்ட உடலின் மூலமாக இங்கே அனுபவிக்கிறது. இந்த உயிர்களுடைய மிகப்பெரிய ஒண்ணு என்னன்னா அனுபவம். இறைவனுக்கும் கிடையாது, பாசப்பொருளாகிய ஜடப்பொருளுக்கும் கிடையாது. உயிர்களாகிய நமக்கு மட்டுமே உண்டான. இப்ப சகல நிலையிலே அனுபவிக்கிறது. எதை அனுபவிக்கிறது? இந்த தனுக்கரணங்கள் மூலமாக உலகத்தை அனுபவிக்கிறோம். உலகப் பொருள்களை எல்லாம் அறிந்து அனுபவிக்கக்கூடிய தன்மையை அடைகிறது. ஏன்னா இந்த உயிர் தானாக எதையும் செய்யாது. செய்யறதுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை, சுதந்திரம் இல்லை. இப்போ இந்த மாயை கண்மத்தை கூட்டி வைச்சார் இல்லையா சாமி, உடம்போடு கூடி, அப்ப உடம்பு கூட்டல் உயிர் 2ம் சேர்ந்து அனுபவிக்குமான்னா அனுபவிக்காது. ஏன்னா ஜடப்பொருள் அது எதையும் உணர்த்த முடியாது. இந்த உயிர் அறிவு தானா எதையும் உணராது. இந்த 2ம் சேர்ந்து கூட்டணியிலையும் உணர முடியுமானா முடியாது. அப்பொழுதும் இறைவன் உள்நின்று இந்த 2யும் ஒன்றாக சேர்த்து இந்த உயிருக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். இந்த கான்செப்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இறைவன் செய்யும் உபகாரத்துல இன்னைக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம். இது என்னுடைய பொருள், இது என்னுடைய உறவு என்று உறவுகளையும் உடைமை பொருள்களையும் அப்படியே பிரிச்சு பார்க்கிறோம். என்னுடையது என்னுடையது என்று அங்கே பிரிச்சு பார்க்கிறோம். அத்தனையும் கொடுப்பது இறைவனே. எதுக்குங்க இறைவனுக்கு இப்படி கொடுக்கணும் என்றெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம். இத்தனைக்கும் காரணம் நாம் வினையை அனுபவிக்க வேண்டும். வினை போகமே ஒரு தேகம். வினை போய்விடில் தேகம் நில்லாது. அப்ப அந்த வினையை அனுபவிக்க வேண்டுமென்றால் என்னுடையது என்னுடையது நான் செய்தேன் என்று யான் எனது என்ற செருக்கோடு கூடி உள்ள இருக்க மலமும் சேர்ந்து கூடி இதனை அனுபவித்துக் கொண்டு, அப்படி அனுபவிக்க வினைகள் கழிகிறது. நாம செஞ்ச வினையில ஒரு பார்ட் கொடுத்திருக்கிறார் சுவாமி. இந்த பிறவியில போய் இதை அனுபவிச்சு கழிச்சுட்டு வர அந்த பார்ட் நீக்கம் வருகிறது. இந்த வினை நீக்கம் பெறுகிற அதே நேரத்தில் இன்னொரு ப்ராசஸ் நடக்கிறது. அந்த ப்ராசஸ் தான் மலம் பரிபாகம் அடைதல். இந்த மலம் தேய்தல், மலம் பரிபாகம் அடைதல், இதெல்லாம் அப்படியே ஒரே டேர்ம் தான். பக்குவம் அடைதல் என்பது. மலம் என்பது ஆணவ மலம், அறியாமை, இருள். அப்ப இருள் தேய்கிறது அப்படின்னா அது தேய 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 ஒரு பொருள் வெளிப்பட்டு தோன்றுகிறது. இந்த இருள் அப்படியே நீங்க 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 இன்னொரு பொருள், அந்த பொருள்தான் இறைவன். ஒளியான அந்த இறைவன், அந்த ஒளியான இறைவன் எங்க இருக்கிறான் என்றால் உயிரின் அறிவிலே இருக்கிறான். ஒளிக்கும் இருளுக்கும் இடம் ஒன்றே, ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். அப்ப இறைவன் இதுக்காரும் என் உளமே புகுந்த அதனால் என் உள்ளம் கவர் கள்வன் ஒளியான இறைவன், பேரொளி பிழம்பு கற்பனை கடந்து ஜோதியான இறைவன், இதுகாரும் உயிரின் அறிவிலே மறைந்திருந்த இறைவன், இந்த உயிர்களுடைய பக்குவம், அந்த பக்குவம் என்பதுதான் மல பரிபாகம். இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் அடைந்த ஆன்மாக்களுக்கு வெளிப்பட்டு தோன்றுதல்.
வெளிப்பட்டு தோன்றுதல் என்பது இறைவன் அந்த ஒளியாக தோன்றும் போது இந்த ஒளி என்பது திருவருள். இப்போ இந்த உயிர்கள் திருவருளோடு ஒன்றித்த அந்த நிலை, திருவருளோடு கூடிய நிலை, ஒளியோடு கூடுதல். ஒளியோடு கூடுதல் மட்டும்தான் பயனா? ஆன்மாவின் பயனா என்றால் கிடையாது. அந்த ஒளியோடு கூடி சூரியன், இப்ப ஒளிக்கு சூரியன், சூரியனில் வரக்கூடிய ஒளி. இப்ப ஒளியை காண்பது மட்டும்தானா? ஒளியோடு கூடுவது மட்டும் இல்ல, ஒளியின் மூலமாக சூரியனை காணும். இதே போல திருவருளோடு கூடி நின்று சிவத்தை அனுபவித்தல், அந்த சிவம் தரும் பேரின்பத்தில் திளைத்து நிற்றல், இதுதான் உயிர்கள் அடைய வேண்டிய அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய பேரின்ப நிலை. வீடு பேறு, விடுதலும் பெறுதலும், பாசச்சார்பிலிருந்து விடுதலும், பெறுதல் இறைவனுடைய திருவடி சார்பை பெறுதல் என்பதாக. இதுக்கு பேரு இந்த முக்தியை அனுபவிப்பது யார்? உயிர்தான். உயிர்களாகிய நாம் தான். முதலில் கேவல நிலையிலே மலத்தோடு கூடி ஒன்றையும் அறியாத நிலையில் இருந்தார். ஆன்மாக்கள் சகல நிலையிலே உடலோடு கூடி, அதாவது மாயா கண்மங்களோடு கூடி உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஆன்மாக்கள் இப்பொழுது சுத்த நிலை என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலே இறைவனோடு கூடி, முதல்ல திருவருளோடு கூடுதல், அதன் பிறகு சிவத்தோடு கூடுதல். திருவருள் இல்லாமல் சிவத்தை அடைதல் என்பது கிடையாது. திருவருள்தான் அங்கே இறைவனை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. இப்படிப்பட்ட இறைவனை நாம் அனுபவிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்றால் அந்த இறைவனுடைய திருவருளோடு முதலில் கூடுதல். இதெல்லாம் அப்படி வரிசையான ப்ராசஸ், நமக்கே தெரியாது. உண்மையிலே நம்ம அதை உணரக்கூட மாட்டோம். உணர்தல்ன்றது கூட அதுக்கும் கடந்த ஒரு நிலையை நாம் நிலையில நிற்போம். மூன்றாய தன்மை தோன்றாத நிலை எப்படி பாரு நம்முடைய திருவருட்பயன்ல. அப்போ இந்த நிலையெல்லாம் வர வேண்டும். இதையும் கூட நமக்கு தசகாரியங்கள் ஒரு நாள் நம்ம சிந்திப்போம். இப்ப இந்த இடத்துல நாம வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது சாக்கிரம், சொப்பனம், சொலுத்தி, அப்துரியம், துரியாதீதம் என்ற 5 நிலைகளை பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆன்மா ஒரு பக்குவம் பெற்ற நிலையைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் அது அடையும் நிலை எப்படி இருக்கும்? அது பேரின்பம். அந்த நிலையிலேயும் 5 நிலை இருக்கு. நின்மல சாக்கிரம், நின்மல, அதுக்கு சாக்கிரம் சொப்பனத்துக்கு பதிலா முன்னாடி நின்மலம், அதை சேர்த்துக்கிட்டோம். நின்மலம் என்றால் அந்த மலம் அடங்கியதும் மலக்கலப்பு நீங்கியதும் ஆகிய நின்மலம். மலம் எங்க இருக்கும் அப்படின்னா அடங்கி இருக்கும். இதுகாரும் நீக்குதல் நீங்குதல் என்பது கிடையாது. ஏன்னா வியாபக பொருளுக்கு ஒருவுதல் என்பது கிடையாது. என்றைக்கும் உள்ள பொருள் இவை எல்லாமே. அப்போ அது தன்னுடைய வலிமை அங்கே மிகுதிப்படாது, அடங்கி நிற்கும். எப்படி ஒரு ஒளி மேம்பட்டு வரும்போது இருள் அங்கே அடங்குகிறதோ அது போல இந்த இடத்துல நின்மல சாக்கிரமாக, அது நின்மலம் என்ற ஒரு அடைமொழியோடு நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், துரியா 5 நிலைகளாக. இது ஒவ்வொரு நிலையிலையும் ஆன்மா என்னென்ன நிலையை அடைகிறது என்பதையெல்லாம் நமக்கு பண்டார சாத்திரங்கள்ல அவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்கிறார். பார்ப்போம், அதை ஒரு தடவை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த நிலையில ஆன்மாவுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இப்ப உயிர் அனுபவிக்கும் பொருள் என்று பார்ப்போம். அந்த அனுபவம் சகல நிலையிலே உலக அனுபவம். அதாவது உலக விடயங்களை அழுந்தி அனுபவித்தல். உலக விடயங்களோடு கூடி அழுந்தி அப்பவும் என்னுடைய திருவருள் தான் கூட்டி நிக்குது.
திரோதாகி என்ற பெயரோடு கூடி நின்று இந்த உயிர்களுக்கு அப்பவும் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது மலம் அப்படியே அடங்கிய நிலையிலே இந்த உயிர்களுக்கு இதே அருள் எதை காட்டுகிறது என்றால் சிவத்தை காட்டு. அப்ப சிவத்தை காட்டிய மாத்திரத்தில் இது அடையும் பேரு என்ன என்றால் பேரின்பம். அந்த பேரின்பத்திற்கு நமக்கு எப்படிப்பட்டது? முதல்ல இந்த முக்தி முக்தின்னு சொல்றாங்களே, அந்த முக்தி என்பது என்ன, எப்படிப்பட்டது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். ஏன்னா முக்தி முக்தின்னு சொல்றாங்களே, இறைவனோடு ஒன்றது அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உண்மை விளக்கத்துல நம்ம நூல்கள் வாயிலாகத்தான், நூல்கள்ல நம்ம அருளாளர்கள் சொன்னதுக்கு மேல நம்மால எதையும் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகா சொல்லி இருக்கிறார்கள். மணவாசகம் கடந்தார் மிக அழகாக 8 கேள்விகளாக்கி வைத்தார். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது, தேசிகனே சாற்று என்பதாக 8 கேள்விகளோடு வைத்தார். அவர் 8வது கேள்விக்கு பதிலாகத்தான் தான் ஏது, தான் என்றாலே இறைவனோடு தானாதல், இறைவனோடு ஒன்றித்தல், முக்தி நிலை என்பதாக அந்த சிவத்தோடு ஒன்றி நின்று அனுபவிப்பதை மிக அழகாக அங்கே பட்டியல் போடுறார். அப்ப சிவத்தோடு ஒன்றுதல் ஒன்றுதல் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஒன்றி நிற்பதற்கு உள்ள ஓமைகளாகவும் இங்கே காட்டப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல சிவத்தோடு ஒன்றுதல் அப்படின்னா ஒரு சின்ன கேள்வி வரணும் இந்த இடத்துல. இந்த உயிர் போய் சிவத்தோடு ஒன்றியதா, அல்லது சிவம் உயிர்களோடு ஒன்றித்ததா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சின்னதா ஒரு கேள்வியை எழுப்பி நமக்கு நாமே அந்த ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கணும். முக்தி முக்தின்னு சொல்றாங்களே, முக்தி என்பது உயிரும் இறைவனும் ஒன்றி நின்று அனுபவித்தல். எது அனுபவிக்குது? உயிர் அனுபவிக்குது. அனுபவத்தை கொடுக்கிற பொருள் ஒண்ணு, அனுபவிக்கிற பொருள் ஒண்ணு. இப்போ உயிர் இறைவனோடு ஒன்றுதுன்னு சொல்றீங்களே, உயிர் போய் சிவத்திட்ட ஒன்றுச்சா, இல்ல சிவம் உயிர்கிட்ட ஒன்றுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்களே இத கேட்டுட்டு நிதானமா சிந்திச்சு பாரு. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். உயிர் போய் சிவத்திட்ட ஒன்றுச்சா, இல்ல சிவம் உயிரோட ஒன்றுச்சா? இப்ப உயிரும் சிவமும் ஒன்றித்த நிலை. இந்த ஒன்றித்த நிலைதான் இன்ப நிலை, பேரின்ப நிலை, முக்தி நிலைன்னு சொல்றோம். அப்ப இது போய் அதுல சேர்ந்துச்சா, அது இதுல சேர்ந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா 2மே கிடையாது. 2மே கிடையாது. இது நமக்கு திருவருட்பயன்லயுமே அழகா சொல்றார். ஏன்னா இது போக வேண்டிய அவசியமும் இல்ல, அது வர வேண்டிய அவசியமும் இல்ல. இது போகுது அப்படின்னா, உயிர் போகுது அப்படின்னா, உயிர் பெரிய பொருளாயிரும். சிவம் அங்க தனிச்சு போய் இருக்க மாதிரி இருக்கும். சிவம் எங்கும் நிறைந்த பொருள். அது சிவத்துக்கு இழுக்காயிரும். அல்லது சிவம் வருது அப்படின்னா, உயிர் தனியா போய் எங்கேயோ கிடக்குது, சிவம் வருது அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படி என்றால் இந்த சிவம் எங்க இருக்கிறது என்றால் உயிர் அறிவிலே அங்கே இருக்கும் சிவம் இதுக்காரும் வெளிப்படாமல், ஏன் வெளிப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்த மாத்திரத்தில், ஏன் வெளிப்படல? இந்த உயிருடைய அறிவு மலத்தினால் மறைக்கப்பட்டு இருந்ததால் இந்த உயிர் அந்த சிவத்தை அறிய முடியாத தன்மையிலே இருந்தது. சிவத்தை அறிய முடியாத தன்மையிலே இருந்தது. இப்ப சிவத்தை அறிந்து அனுபவிக்கும் பொருள் உயிர். அப்ப அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கே இந்த சிவம், இந்த உயிர் சிவத்தோடு ஒன்ற வேண்டும். இந்த சிவம் எங்க இருக்கிறது? உயிர் அறிவிலேதான் இருக்கிறது. உயிர் அறிவோ இதுகாரும். எப்படி ஒரு கண்
நம்ம உடம்புல இருக்கிற கண்ல ஒரு படலம் மறைத்திருக்கும் போது ஒரு பொருளும் தெரியாமல் இருக்கும் பாருங்க. படலம் நீக்கிய கண்ணிற்கு எப்படி ஒளியானது ஒளி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா கண்ல தான் இங்க குற்றம் இருக்கு. குற்றம் நீங்கிய மாத்திரத்தில் இந்த கண்ணானது கண்டு அனுபவிக்கிறது பாருங்க. அதே போல உயிரின் அறிவில் இருக்கும் அந்த ஆணவ குற்றம் நீங்கியத மலப்பரிபாக்கம். நீங்கிய மாத்திரத்தில் இதுகாறும் மறைந்து நின்ற சிவம் இப்போது வெளிப்பட்டு உயிரின் அறிவை அப்படியே இறுக பற்றி கொண்ட மாத்திரத்திலே உள்ளதான் இருக்கு. ஆனா உயிரால அறிய முடியாமல் இருக்கு. இப்போது உணர்ந்து அந்த இன்பத்தில் திளைத்து, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்பத்தில் திளைத்த வண்ணமாக, அந்த இன்பத்தில் திளைக்கும் போது அனுபவிக்கும் பாருங்க. எது அனுபவிக்குது? உயிர் அனுபவம் உயிர்களுக்கு மட்டுமே. இறைவன் அனுபவிப்பது இல்லை. அந்த உயிர் அனுபவிக்கும் பொருளாக இருக்கிறது என்பதை நம்ம ரொம்ப அழகாக எடுத்துச் சொல்கிறார்கள். அதுல உண்மை விளக்கத்திலேயே அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அந்த 2 முக்தியிலும் 3 பொருள் உண்டு என்றுதான் சைவ சித்தாந்தம் மிகத் தெளிவாக சொல்கிறது. அந்த 3 பொருள்ல ஒரு பொருள் ஜடப்பொருள். அது அடங்கி இருக்கு. 2 பொருள் அறிவு பொருள். ஒண்ணு பேரறிவு பொருள், ஒண்ணு சிற்றறிவு பொருள். இப்ப பேரறிவு பொருள் இங்கே இன்பத்தை கொடுக்க, சிற்றறிவு பொருள் அங்கே அனுபவத்திலே திளைத்துக் கொண்டது. அப்ப எப்படி இருக்கிறது இந்த பொருள்கள் அப்படின்றதுக்கு அழகான ஒரு பாடல் நமக்கு இதிலேயே சொல்லிக்க. முக்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவற்றின் ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல. இத வரிசையா ஒண்ணுன்னா நீங்க எடுத்தா முந்து பழம், நல்ல முதிர்ந்த பழம், அதுல இருக்கக்கூடிய ரதம், ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணுனையும் சேர்க்கணும். ரதம் என்றால் சுவை. எப்படி ஒரு பழமும் சுவையும் போல. இத இந்த பாடலை படிக்கும் போதே நமக்கு இன்னொரு எண்ணம் வரணும். முந்து பழம் ரதம், போது, பொதுக்கள்னா நல்ல அழகான மலர்கள், அது மனம் வீசக்கூடியது மனம். அப்ப போது பக்கத்துல மனம் போட்டுக்கிடலாம். அங்கி வெம்மை, வித்தகமாம் வீணை எழில் நாதம், இவ்வளவையும் போட்டுட்டு இது இந்த கலப்பு எப்படிப்பட்டது? விட்டு பிரியாத கலப்பு. இந்த விட்டு பிரியாத கலப்பு என்பது நம்முடைய சைவத்திலே, சைவ சித்தாந்தத்திலே இறைவனுக்கும் இறைவிக்கும் சொல்லப்படக்கூடிய கலப்பு. தாதான்மிய கலப்பு. குண குணி சம்பந்தம். அதத்தான் இங்க போட்டிருக்கார். மணவாசகம் கடந்தார் போட்டிருக்கார். ஏன் போட்டிருக்க? ஆனா அங்க 2 பொருள். அங்க பொருள் ஒன்று. அதனுடைய குணகுணி சம்பந்தம் தான் தாதான்மிய சம்பந்தம். இங்க முக்தி நிலைக்கு ஓமை சொல்லும் போது இப்படி இருக்கும் என்று சொல்கிறார். அப்ப இப்படி இருக்கும் என்ற மாத்திரத்தில் உயிரும் சிவமும் கலந்த தன்மை என்பது அப்படியே 2 பொருளா இல்ல, ஒரு பொருளாக. இத கூட நமக்கு இதுல செமையண்டாருன்னு சொல்லும் போது உப்பு அணைந்த அப்பு போல. ஒரு கையில உப்பு எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போட்டா எப்படி கலந்து ஒன்றாக காட்சி தருகிறது அது போல. இது குணகுணி சம்பந்தத்துக்கே சொல்றார். இன்னொரு ஓமை கூட அடுத்த பாட்டுல சொல்றார். தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற வெற்றி போல. பெத்த நிலையில எப்படி தத்துவங்கள் கூடி இது தனித்தனியா எதையாவது நம்ம பிரிச்சு பாக்குறோமா? எல்லாம் நானே நானேங்கிறோம். அதே போல முக்திதனில் சித்தமலமற்றா செறிந்திடுவர். நல்ல ஒரு ஓமை. ரெண்டு வகையா கொடுக்காரு. இது ஒண்ணு கொடுக்கிறார், இது ஒண்ணு கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல முழுக்க முழுக்க முக்தி. முக்தி என்பது உயிர்களுக்கு இயற்கை. இதை அனுபவிக்க வேண்டியது. ஆனா இன்றைக்கு நாம அதை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய உயிர் அறிவிலே இருக்கும் அந்த குற்றமே. அந்த குற்றம் நீங்குதல் என்பதைத்தான், அந்த குற்றத்தை நீக்கிறதுக்குத்தான் சுவாமி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் போடுறார்.
நமக்கு அது தெரியல. இன்னைக்கு ஒரு துன்பம் வந்தோடனே துவண்டுறோம். ஏன் வந்தது? ஏன் வந்தது? நான் எப்படியெல்லாம் இருக்கேன்? என்னெல்லாம் செய்றேன்? அப்படி சாமி கும்பிடுறேனா? எனக்கு இப்படி கஷ்டம் வரலாமா? அப்படின்னு நம்ம போராடுறோம். ஆனா ஏத்துக்க மாட்டேங்கிறோம். எந்த துன்பத்தையும் காரணம், இந்த துன்பத்திற்கு காரணம் வினை பயமே. இந்த வினைகளை அனுபவிக்க அனுபவிக்கத்தான் ஒரு புறம் வினை நீக்கமும், ஒரு புறம் மல பரிபாகமும். இந்த 2யும் நம்ம உணர்ந்து கொண்டு, அந்த நிலையிலும் இதற்கு காரணம் என்னுடைய வினைக்கு ஈடாக இறைவன் இதனை கூட்டி வைத்திருக்கிறான் என்ற ஒரு உணர்வோடு கூடியவர்களாக, அந்த உணர்வு நமக்கு வரணும். அது உடனே வருமான்னா ரொம்ப கஷ்டம். எப்பேர்ப்பட்டவங்களுக்கும் அப்படியெல்லாம் வராது. ஆனா அதையும் இறைவனே அதுவும் ஒரு காலகட்டத்துல குடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வருதல் அப்படின்றது இதுதான். இந்த பக்குவ நிலையெல்லாம் வந்து, அந்த இறைவனை சார்தல் அப்ப எத்தன பிறவியில வரணும் பாருங்க. எத்தனையோ பல்லூழி காலம் அரணை அச்சிக்கில் சற்றே ஞானம் ஞானத்தைக் கொடுத்து அல்லாது மோட்சத்தைக் கொடா. இந்த ஞானம் பெற வேண்டுமென்றால், சரியை கிரியை யோகம் என்ற நிலையிலே இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று சொல்வார். அப்ப இந்த பிறவியிலேயே நாம் அந்த சரியை கிரியை என்ற அந்த நிலையை, அதாவது சரியை தொண்டு, கிரியை தொண்டு, அதனால் கிடைக்கப்படக்கூடிய யோகம். இந்த 3யும் நாம் அடையணும். அடைந்தால் இங்கே 3ம் சேர்ந்தது தபம். அந்த தபத்தின் பயன்தான் திருவருளோடு ஒன்றிக்கும் நிலை திருவருள் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவ ஞானம், பதி ஞானம் கைவரப் பெறுதல். தவம் முற்றிய நிலைதான் ஞானம். இந்த தவம் செய்யாம நமக்கு ஞானம் ஒரு காலும் கிடையாது. இந்த நிலையெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். இப்படி வர்றதுக்காகத்தான் நம்ம அருளாளர்கள் இந்த திருமுறைகளையும், சாத்திரங்களையும், தோத்திரங்களையும் எல்லாவற்றையும் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. சாத்திரம் குடுத்திருக்காங்க, தோத்திரம் குடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு பாதி புரியும், பாதி புரியாது. புரிஞ்சால் கூட அந்த வழி நிற்போமான்னா, அதுவும் நம்ம நிக்க மாட்டோம். நிக்கணும். அந்த வழியிலே நாம் நிற்க வேண்டும். அந்த நிற்றல், இந்த நிற்றல்ன்ற ஒரு வார்த்தைய நிற்கை அப்படிம்பாங்க. நெற்கைன்னா அந்த நிலையில நிக்கணும். இத நம்ம அருளாளர்கள வச்சு பார்த்தா தான் நமக்கெல்லாம் புரியும். உடனே எல்லாம் நமக்கு கிடைக்காது. அருளாளர்கள் வழியில வச்சு பார்க்கணும். அந்த அருளாளர்களோடு கூடி நின்றால் இந்த உயிர்களாகிய நாம் அந்த நிலையை அடையலாம். அப்ப முக்தி என்பது பேரின்பம். அந்த பேரின்பத்தை தலைப்படுவதற்கு முன்பாக திருவருளோடு ஒன்றுதல். அந்த திருவருளோடு கூடி இருக்கும் நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திருவருளோடு கூடி நின்றால் போதுமே அப்படின்னா, நமக்கு உமாபதி சிவமே அதுக்கு சொல்லுவாரு. 2 பெண்களால வரக்கூடிய இன்பம் அல்ல அப்படின்றதுல. அப்போ திருவருள் நமக்கு சிவத்தை காண்பித்து, அதனால் பெறும் இன்பத்தை நாம் அடைய வைத்தல் அப்படின்றது. அப்ப அந்த திருவருளை அடைந்தவர்கள், அவர்களுக்கே சிவம் அங்கே கூடி நிற்கும் நிலை வரும். அதையும் உமாபதி சிவமே சொல்றார். கிடைக்கத் தகுமே நற்கேண்மையார் ஒரு வார்த்தை போடுவார். நல்கேண்மை அப்படிம்பார். நல்ல உறவு அப்படின்ற மாதிரி. அந்த நற்கேண்மையாருக்கு அல்லால் அவங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு கிடைக்கும்? அவங்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும். அவ்வளவுதான். எடுத்துச் சுமப்பானை இன்று இன்று என்ற மாத்திரத்தில் அவர்கள் திருவருளோடு கூடிய அந்த நிலை. அந்த இன்று அந்த நிலையில் இறைவன் அவர்களை எடுத்துச் சுமப்பான். தோள்ல போட்டுக்கிடுவானா சுவாமி. இதை கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கும். ஆகா! நமக்கு இப்படி கிடைக்குமா? அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் நமக்கு வரும். இன்னைக்கு துன்பத்துல துவண்ட மாத்திரத்தில் நம்ம எப்படி நினைக்கிறோம்? சுவாமி அடியேனை தாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இப்ப இந்த பாட்டு அழகா கொடுத்துட்டாரு அவரு. எடுத்துச் சுமப்பானை இன்று அப்படின்னு. அப்ப எடுத்துச் சுமப்பானை அந்த நற்கேண்மையர். நற்கேண்மையர் என்ற மாத்திரத்தில் ஞானத்தின் நிற்பவர்கள். ஞானத்தை அடைந்தவர்கள். ஞானம் என்பது தானே இங்கு
திருவருளோடு கூடிய நிலை. அந்த திருவருளோடு கூடிய நிலையை நாம் இங்கே பெற வேண்டும். அந்த திருவருளோடு கூடிய நிலைன்னு சொல்றீங்களே, திருவருளை நாம் போய் பெற முடியுமா? ஒரு காலம் முடியாது. அந்த திருவருள் நம்மை பற்ற வேண்டும். எப்ப பற்றும் என்றால் நம்முடைய பக்குவ நிலை, இருவினை ஒப்பு, மலபரிபாகம் இதையெல்லாம் கூடி வரும் நேரத்தில் அத்திருவருள் நம்மை இறுக பற்றி கொள்ளும். நம்ம விட்டு ஒரு நாள் நீங்கல, நம்மளோட தான் இருக்கு. ஆனால் இந்த நிலை வருதல், உயிர்களுக்கு இந்த நிலை வருதல், இது அப்படியே ப்ராசஸ் ஆகி வரும். இந்த நிலையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும். இப்பமே பாருங்களேன், கோவிலுக்கு போறத வச்சே அடியேன்னு அடிக்கடி சொல்லுவேன். முதல்ல ஒரு காலகட்டத்துல, இப்பவும் அந்த நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல பக்குவமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல முதல்ல போகும்போது கோயில முன்னாடி உட்கார்ந்துட்டு பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியுது தெரியல, நவழ்றது கிடையாது, அப்படியெல்லாம் நம்ம இருந்தோம். அப்புறம் இந்த நூல்களோடு உறவாடி நிறைய விஷயங்களை கேட்டு 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 தெளிந்த மாத்திரத்திலே, ஆகா, இறைவன் எல்லாருக்கும் காட்சி தர வேண்டும், எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் எழ ஆரம்பிக்கும். அப்ப பின்னாடி திரும்பி திரும்பி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதாங்க, உங்களுக்கு இப்படி எல்லாம் கேட்போம். இப்பவும் நீங்க பாருங்க, அதெல்லாம் அப்படி கேட்டுட்டாங்கனாலே ஒரு பக்குவ நிலைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் என்று பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரம் பார்க்கிறேன், நீங்க கொஞ்சம் நேரம் பாருங்க. அடுத்து இது இன்னும் ஒரு பக்குவம். இதெல்லாம் ஒரு பக்குவ நிலைதான். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மாத்திரத்திலே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு மேல வர வர வரவே திருவருள் பதிவு நம்மிடம் வருகிறது என்று பொருள். திருவருள் பதிவு நம்மகிட்ட வர ஆரம்பிச்சுது. இந்த திருவருள் தான் ஒளியான ஒன்று. அந்த ஒளியான ஒன்று நம் மீது பட 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 பிறருடைய திருவருள் சார்பு பட 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 சிவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த சிவம் தரும் பேரின்பத்தில் நாம் திளைக்க இருக்கிறோம் என்பதை ரொம்ப நம்ம பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்றார். அந்த இறைவன் தரக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிப்பது யார்? உயிர்களாகிய நாமே. இறைவனுக்கு அந்த அனுபவம் என்பது கிடையாது, பாசத்துக்கு கிடையாது. அது அடங்கி போயிருக்கும். 3 பொருளில் உயிர்களாகிய நாமே இந்த பேரின்பத்தில் திளைத்து நிற்றல் அப்படின்றது. சரி, இல்ல திளைத்து நிற்றல் சரி. முக்தி முக்தின்னு சொல்றாங்களே, அது இந்த பிறவியிலே நமக்கு கிடைக்குமா? இந்த பிறவியிலே கிடைக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கலாம். யாரையுமே இவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. கண்டிப்பாக சுவாமி எல்லாத்துக்குமே ஒரு காலம் வைத்திருப்பார். இப்ப இந்த பிறவியில நமக்கு ஒரு பக்குவ நிலையை கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது பக்குவ நிலை பெற்ற மாத்திரத்திலே மேலான அந்த சிவம் தன்னையே கொடுக்கக்கூடிய நிலையும் அடையலாம். நம்ம அருளாளர்களுடைய வாழ்க்கையை வைத்து நம்ம இதெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை உணர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், சகல நிலையில இருக்கிறோம். நம்முடைய இந்த உலகம், இந்த ஜடப்பொருள் மேல வைக்கிற பற்றுதல் எத்தனை எத்தனை அதிகமா இருக்கு. அடுத்து சித்துப்பொருள் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்னுடைய உறவு அவர்களுக்கு மட்டும் அப்படின்ற சார்பு அதுல உட்கார்ந்துருக்கோம். அப்படி யான் எனது என்னும் செருக்கு அற வேண்டும். இதுதான் மேலான அந்த முக்தியை அடைவதற்குரிய வாயிலாக சொல்லப்படும். இந்த முக்தியிலும் கூட பதமுக்தி, பரமுக்தி, சீவன் முக்தி என்ற வகையாக இருக்கிறது. பதம்னா நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வான் உறையும் தெய்வத்துள், அந்த வார்த்தைகளை பாருங்க, வள்ளுவனார் எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க. அப்ப வான் உறையும் என்ற மாத்திரத்தில் அவர்கள், நாமெல்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கோம், பூலோகத்துல. அவர்கள் எங்க இருக்கிறாங்க? ஒவ்வொரு ஸ்டெப்பா. இந்திரனுக்கு ஒரு உலகம் இருக்கு, பிரம்மாவுக்கு ஒரு உலகம் இருக்கு, விஷ்ணுவுக்கு ஒரு உலகம் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உலகம் அங்கே வைக்கப்பட்டது. ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு வகையான இன்பத்தை தரக்கூடிய,
அங்க துன்பம் என்பது கிடையாது. துன்பம் என்பது அங்கே கிடையாது. அப்ப இன்பத்தையே அனுபவிப்பார். ஆனால் இதுதான் பதமுக்தி. இன்னும் சொல்லப் போனா இந்த சாலோகம், சாமீபம், சாரூபம் 3யுமே இத சொல்லலாம். சாயுஜ்யம் மட்டும்தான் பரமுக்தி. மற்றதெல்லாம் பதம் தான். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இப்போ நாம இந்த உடம்பு எடுத்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வினைக்கு ஏற்றார் போல. சிலர் ரொம்ப காலம் வாழ்வாங்க. சிலர் கொஞ்ச காலம் தான் வாழ்வாங்க. இளம் வயசுலே போறவங்க. கர்ப்பத்தில இருந்தே அழியிறதெல்லாம் கூட இருக்குன்னு வைங்களேன். இது எல்லாமே வினைகளுக்கு ஈடாக. காலம். இந்த காலத்தை போல இல்ல. அது ஒரு யுகங்கள். ஆ இத்தனை ஊழிக்காலம் அப்படின்லாம். அப்ப அந்த பிரம்மா பதவி இப்ப பிரம்மாலாம் பிரம்மலோகம் அப்படின்னா, சத்தியலோகம் அவ்வளவு இன்பம். அது இத்தனை ஊழிக்காலம். இந்த பிரம்மான்றது ஒரு பதவி, அவனுக்குரிய உலகம். அங்கே இருக்கக்கூடியது. இது பதமுக்தி என்று பதம் என்றால் அந்த இடம். அங்கே இருந்து மீண்டும் இந்த பூலோகத்துக்கே. இந்த பதத்தில் இருப்பவர்களே இறைவனோடு ஒன்றித்து இறை வழிபாட்டிலே சிறந்து இருந்தால் அங்கிருந்தே பரமுக்தி அடைவார். அங்கிருந்தே பரமுக்தி. அதுவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சாத்திரத்தில். ஆனால் இவர்கள் எங்கே தவறு செய்யும் போது இதெல்லாம் வச்சு பார்க்கணும். புராணத்தை தான் வச்சு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இவர்கள் பிரம்மா செய்த தவறு, விஷ்ணு செய்த இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய இந்திரன் செய்த தவறு. தவறு செய்யும் போது கீழே இறங்கி வந்துருவாங்க. எங்க வர்றாங்க? பூலோகத்துக்கு வர்றாங்க. வந்து இறைவனை வழிபட்டு பேறு அடைந்து மீண்டும் அவர்கள் பதவி. இது நம்ம இந்திரன் வழிபட்ட லிங்கம், பிரம்மா வழிபட்ட லிங்கம், விஷ்ணு வழிபட்ட இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அவர்கள் அந்த உலகத்துல இருந்து மீண்டும் இங்கே வந்து வழிபட்டு மீண்டும் பேறு பெறுதல். இது எல்லாமே பதமுக்தி. இது ஒரு காலம்தான். கால தத்துவத்திற்கு உட்பட்டது. ஆனால் பரமுக்தி என்பது மேலானது. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பார் வானோர்க்கு உயர்ந்த உலகம். அப்ப வானோர்கன்றது இந்த தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரி அதுக்கு மேலான உலகம். அப்ப அங்கு பரமுக்தியை சென்றவர்கள் மீண்டு வர மாட்டார்கள். இது நமக்கு சிவஞானபோதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஆத்து தண்ணி வேகமா அடிச்சுட்டு வருது, மலையில இருந்து வருதுன்னு வைங்களேன், நீர்வீழ்ச்சியில வருது, ஆறா வந்து சமவெளியில வந்து நேர வேகமா ஓடி வருது, கடலை போய் அடைகிறது. கடலை சென்று அடைந்த மாத்திரத்தில் மீண்டும் கடலிலிருந்து வெளிப்பட்டு இங்கே வருவதில்லை. அங்கிருந்து வரும், கடலை அடைந்த மாத்திரத்தில் இந்த நீர் மீண்டு வருவது. இது எல்லா இதுலயும் நமக்கு தெரியும். இதே போல ஆன்மாக்கள் இந்த உடல் எடுத்து உலகத்தை எல்லாம் அனுபவித்து ஒரு காலகட்டத்திலே அது ஒரு பக்குவனம் பெறும்போது இறைவனை அடைதல். இறைவனை அடைந்த அந்த உயிர் இறைவனோடு ஒன்றித்த அதுதான் முக்தி, அதுதான் பேரானந்தம். அடைந்த நிலையிலிருந்து மீண்டு வாராது. இதுதான் உயிர்கள் அடையக்கூடிய பேரின்ப நிலை. பேரின்ப நிலை. இந்த பேரின்ப நிலையில தான் நமக்கு அப்ப அத பார்த்தோம் எப்படி இருக்கும். அந்த நிலையில விட்டு பிரியாத 2 பொருள் இருக்குன்னே சொல்ல முடியாது. உப்பு அணைந்த அப்பு போல. அதுலயும் முந்து பழம், ரதம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது போல. அதாவது குணகுணி சம்பந்தம் போல விட்டு பிரியாது. அந்த இன்பம் எப்படி இருக்கும் பாருங்க அந்த முக்தின்றது. பரமுக்தி. நமக்கு முக்தின்னு சொல்லிட்டாலே உடம்ப விட்டுட்டு போயி உயிர் உடம்ப விட்டுட்டு உடம்பு போயிருது மாயா காரியம். அப்ப அந்த உயிர் இறைவனை அனுபவித்தல் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு இருக்கு. ஆனால் இதுல இன்னொரு முக்தி இருக்கு. அதுதான் இங்கே சீவன் முக்தி. அப்ப சீவன் முக்தி என்பது என்ன அப்படின்னா, உடல் இருக்கு. யாருக்கு? இந்த உயிருக்கு. ஆனால் இத்தனையோ பிறவிகளிலே பெற்ற பலனாக இது நல்ல ஒரு நிலையை இங்கே அடைகிறது. இந்த ஆன்மா நல்ல ஒரு நிலையை அடைகிறது. அப்ப இந்த பிறவியிலே இந்த ஆன்மா மிக உயர்ந்த நிலையை அடைந்து சீவன் முக்தர்களாக
அப்ப சீவன் முக்தர்கள் என்பது உடம்போடு கூடியிருப்பார்கள். ஆனால் உள்ளே இருக்கும் உயிர் இந்த உடம்பையோ, உடம்பினால் வரக்கூடிய உலக போகங்களையோ எதையும் நாடாது. கொஞ்சம் கூட பற்று இல்லாமல், மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். அந்த ஒரு ஏகாரத்தோடு கூடி. அப்ப இந்த உலக விடயங்களை அனுபவிப்பதற்குத்தான் உடம்பு. ஆனா இவர்களோ இந்த உடம்பு நான் அல்ல என்ற நிலையிலே இருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு இதனால் வரக்கூடிய உடம்பின் மூலமாக வரக்கூடிய அந்த அனுபவம் என்பது முழுவதாக கிடையாது. ஆனா உடம்பு இது கொஞ்சம் கஷ்டம். ஞானியர்கள் அப்படின்றது இந்த ஞானியர்களுடைய நிலைய நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னைய கேட்டா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த நிலை தூங்காமல் தூங்கும் நாள் எந்நாளோ அப்படிம்பார் தாய்மான சுவாமி. அப்ப தூங்குதல் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது நமக்கு தூங்குற நிலையில. எப்பா தூங்கும்போது ஒண்ணு தெரியல. நம்ம அடிச்சா கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப அந்த தூங்குற நிலையில நமக்கு எந்த ஒரு வாதனை எதுவுமே இல்ல. இன்பமோ, துன்பமோ எதுவும் இல்லாம அப்படியே கை, கால் எல்லாமே எதையும் அனுபவிக்காம இருக்கு. அது போல இங்கே உடம்போடு கூடி இருந்தாலும் எதையும் அதாவது உலக விடயங்களை அனுபவிக்காமல். ஆனா உயிர் இறைவனோடு ஒன்றித்து உட்கார்ந்துட்டு. உயிர் அந்த இறைவனோடு ஒன்றித்து இருந்து அந்த இறைவன் தரக்கூடிய அந்த இன்பத்தை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கு. அப்ப அந்த இன்பம் உடலோடு கூடி ஆனால் இறைவனை அனுபவித்தல். இந்த கான்செப்ட நம்ம கொஞ்சம் புரியிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். உண்மைக்கே புரியுறது கஷ்டம்தான். அது எப்படி உடம்பு இருக்கும்போது அவங்களுக்கு உடம்புல வர்ற வாதனைகள்லாம் வருமே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உடம்புல வர்ற வாதனைகள். இப்ப நமக்கு உடம்பு அப்படின்னா பசி ஒண்ணு வருது. பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் வருது இல்லையா? அப்ப அவங்களுக்கு அது கிடையாதுன்னா கிடையாது. கிடையாது. ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னா கூட, ஆ பசி, தாகத்தால் அந்த எல்லாரும் சோர்வு அடைந்த நிலை. திருவள்ளிமலையில இருக்கும்போது. ஆனாலும் கூட சேக்கிழார் பெருமான் அத அழகா சொல்லுவார். ஆனா ம பிறருக்குத்தான் அந்த பசி, தாகம், சோர்வெல்லாம் உங்களுக்கு கிடையாது என்றாலும் கூட, உங்களை சார்ந்தவர்களுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அங்கே படிக்காசு கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்வார். அப்ப இவர்களுக்கு அந்த வாதனை என்பது கிடையாது. அப்ப இவர்கள் இறைவனோடு ஒன்றித்து இருந்த அந்த நிலை. அந்த ஒன்றித்து இருக்கும்போது இவர்களுக்கு பசி, தாகம் எதுவுமே இல்லாத அந்த நிலை. இதுதான் இந்த சீவன் முக்தி. உடலோடு கூடி இருந்து உலகத்தை அனுபவிக்காமல் இந்த உயிரானது முழுக்க முழுக்க இறை இன்பத்திலே திளைத்து இருத்தல். இறை இன்பத்தில் திளைத்து இருத்தல். அதையும் கூட பேசாத அனுபூதி நிலை என்றும் நிகழும் துகழாயின பின் பேத அனுபூதி பிறந்ததுவே ஆத்தா நிகழம் அப்படிம்பார் அருணகிரியார். நிகழம் என்றால் விலங்கு. ஆசை என்ற விலங்கு நீங்கி அது அப்படி துகள் ஆயின பின் அது கூட கீழே விழுகிறது இல்ல. துகள் துகளா தூள் தூளா. அப்ப ஆசைன்ற ஒரு அதான் பற்று. மற்ற பற்று எனக்கு என்று ஆசைன்ற ஒன்றே இல்லாத அந்த நிலை வருதும் போதுதான் பேசாத அனுபூதி. இந்த பேசாத அனுபூதினா அது சாதாரணமா நம்ம பேசாத நிலைன்றது நமக்கு தெரிஞ்சது வாய் பேசாம இருக்குது அப்படின்றோம். உண்மையிலே அது கிடையாது. மனம் ஒடுங்குதல். இந்த மனம் ஒடுங்குதல் தான் பேசாத நிலை. பேசாத நிலை சும்மா இரு சொல் அற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சும்மா இரு பேசாத நிலையெல்லாம் மனம் ஏன்னா இன்னைக்கு காரணம் மனம்தான். இந்த மனம்தான் இந்த ஐம்பொறிகள் புலன்கள் வாயிலாக கொண்டு வந்து விடயங்களை உள்ள கொண்டு வந்து இருத்தி அதன் மூலமாக காமம், குரோதம் இத்தனையும் அங்கே
லோபம், மதம், ஆச்சரியம் இத்தனை துன்பங்களுக்கு காரணம் இங்கே மனத்தின் வாயிலா. அந்த மனம்ன்றது எங்க கிடக்கு? நம்ம உண்மை விளக்கத்துல தத்துவங்கள்ல யோசிச்சு பாருங்க, எங்க கிடக்கு இது? ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் வரிசையா இருக்கா? ஞானேந்திரியங்களோட இது அந்த கரணத்துல ஒண்ணு. ஆனா இருக்கிற இடம் எங்க இருக்கும்? ஞானேந்திரியத்துல கிடக்கும். ஞானேந்திரியங்கள் தானே பொருளை கண் போய் வெளியேந்து பற்றது, செவி இருந்து வர்ற ஒலி என்ன, சப்தம் என்ன அப்படின்றது நுகர்தல். நுகர்தல் எல்லாமே இதுல தானே வருது. பார்த்தல், கேட்டல், நுகர்தல் இது எல்லாமே அதுல வருது பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மனம். அப்ப அந்த மனம் செம்மையானால் மார்க்கம் உண்டு. அந்த மனத்தை நாம போய் கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது. இப்ப மனம் எப்படி கட்டுப்படும் என்றால், அது தானாக அடக்கும். இதுதான் முக்கியமான ஒன்று. நாம போய் அடக்குனா, ஒரு நாள் இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பிச்சுட்டு போயிரும். அதனால் தான் இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அருளாளர்கள் தான். மீண்டும் நம்முடைய புராணங்கள், நம்ம வரலாறுகள், அருளாளர்கள். திலகவதி அம்மையாருடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, 12 வயதுல திருமணம் பேசுறாங்க. அப்போ திருமணம் பேசி கொஞ்ச நாள்லயே அவரு சேனாதிபதியாக இருப்பதால் போருக்கு செல்றார். இறந்துடுறார். இறந்த மாத்திரத்தில் இவர்க்கென்று பேசப்பட்டதால் அவர் இறந்த என்னுடைய தந்தையார் இறந்தபோது தாயார் இறந்தார். அவர் வழியிலே நானும் நிற்பேன் என்று சொல்லிதான் இந்த அம்மா உயிரை மாய்க்க நினைக்கிறார். ஆனாலும் தம்பியார் வந்து காலை கட்டிட்டு அழுகிறார். தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, நீயும் சென்றால் எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? அதனால் உனக்கு முன்பாக நான் செல்வேன் என்ற மாத்திரத்தில் தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த தயாநிதி என்பார் சேக்கிழார். அந்த தயையினால் இங்கே மடைமாற்றம் ஏற்படுகிறது. என்ன வகையான மடைமாற்றம் என்ற மாத்திரத்தில் இப்போது இந்த பெண் 12 வயது பெண் கைமண் வேடம் பூண்டு தம்பியாருக்காக வாழ்ந்தது. அப்படியே மாற்றிடுறது. தண்ணி வேகமா ஓடி வரும் பாருங்க. தண்ணி திறந்து விட்டாச்சு, ஒடி வருது பாரு அப்படிம்பாங்க. ஒடி வரும்போது ஒரே பக்கமா ஓடிச்சுன்னா இருக்கிற வரப்பெல்லாம் பிச்சுட்டு போயிடும். இந்த பக்கம் வெட்டி விடு, இந்த பக்கம் வெட்டி விடுமாங்க. அப்ப வெட்டி விடும்போது அந்த தண்ணி வேகமா ஓடியாது, இன்னும் இங்கேயுமா வரும். அது போல இங்கே மடைமாற்றம் என்பதுதான் இங்கே சரியான ஒரு வழியாக இவர்களுடைய மாற்றம். அதுக்கப்புறம் அங்க தம்பியாரும் விட்டுட்டு போன பிறகு அதன் பின்பாக பக்கத்துல இருக்க திரு அதிகை இந்த கெடில நதி கரையில அங்க வந்து இருந்து கன்னிமாடம் அமைத்திருந்து இறைப்பணி செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் எப்பேற்பட்ட மடைமாற்றம் பாரு. இதெல்லாம் அப்படியே மாற்றம். அதாவது அப்படியே அந்த தொண்டு செய்யும் போது அந்த உணர்வுகள்லாம் நம்மலாம் அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும் போதே இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும். இதெல்லாம் அந்த நிலை. இதுதான் அந்த அனுபூதி நிலை அப்படின்றது. பேசாத அனுபூதின்ற அடங்கிய நிலை. இறைவனுக்குள் அடங்கிய நிலை. தான் என்ற ஒரு பொருள் இல்லாமல் எல்லாம் இறைவனே அப்படின்னு அடங்கிய நிலை. இத உமாபதி சிவம் சொல்லும் போது ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர். மற்ற ஏதுண்டு சொல்? மற்ற ஏதாவது உண்டா அப்படின்ற அளவுல தூங்காமல் தூங்குதல், உள்ளடங்கி உள்ளத்துள் ஒடுங்க தூங்குவர். சொல் மற்ற ஏது உண்டு என்ற மாத்திரத்தில் இது பேசாத அனுபூதி நிலையாக இது எல்லாம் இறைவனே என்ற நிலை. இந்த ஞான தூக்கம் சொல்லுவாங்க. ஞான தூக்கம் அந்த இறைவனோடு ஒன்றித்து தூங்குதல், மோன நிலை, சிவத்தையே சிவத்தோடு ஒன்றி உலக வாதனையே இல்லாத, உலக வாதனை ஒரு துளி கூட இல்லாமல் சிவத்திலேயே ஒன்றுபட்டு அங்கே இருத்தல். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சிவன் முக்தர்கள். அதாவது உடம்போடு கூடி இருந்தாலும் உலகத்தை அனுபவிக்காமல் கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடி கெடினும் நல்லே. ரொம்ப அழகா நமக்கு மாணிக்கவாசகர் சொல்வார். போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும். அந்த புரந்தராதினா இந்திர சொர்க்க லோகம்
அந்த இன்பம்லாம் எனக்கு வேண்டாப்பா. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உன்னுடைய திருவடி அல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று நின்ற அந்த ஒன்று. என்னுடைய திருவடியை அல்லாமல் வேறு ஒன்றையும் அறியாத, உணராத, அதற்குள் அடங்கி நிற்றல். அதுக்கும் சொல்றார், புலன் அடங்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலன் நடக்கும் ஆமை தக. எப்படி ஒரு ஆமையானது அப்படியே உள்ளுக்குள்ள ஒடுங்கி ஓட்டுக்குள்ள அடங்கி கிடக்குமோ அது போல, தகனா அது போல புலன் அடக்கி எதுக்குள்ள போயிருப்பான்? தம் முதல் கண், தம்முடைய அறிவுக்கு அறிவாக இருக்கிறாரே அந்த சிவம், அந்த சிவத்திற்குள் ஒடுங்கி நிற்றல். புக்கு உருவர், வெளிப்படாமல், தனக்கென ஒரு செயல் இல்லாமல் எல்லாம் அவனே என்று அப்படி ஒடுங்கி நின்ற அந்த நிலை, அந்த இன்பம், அந்த பேரின்பத்தில் திளைத்து நின்ற அந்த நிலை. பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாழா இன்ப மா கடலே. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள்! இதெல்லாம் அனுபவமாக சொன்ன வார்த்தைகளாக அந்த இறை இன்பத்தோடு ஒன்று இருந்து அதை அனுபவித்த அந்த அனுபவம். அது அந்த அருளாளர்கள் அப்படி அனுபவிச்சதுனால தான் அந்த அனுபவத்தை அவங்களால சொல்ல முடியும். அந்த அனுபவம் அதை நமக்கு 11ஆம் நூற்பா ரொம்ப அழகா சொல்லும். ஏன்னா 10ஆம் நூற்பாவுல ஏகனாகி நிற்றல் இறைவனி நிற்றல் பார்ப்போம். ஏகனாகி நிற்றலே ஓரளவுக்கு அவங்க நல்லா ஒரு 9ஆம் நூற்பால 8ஆம் நூற்பாவிலே பக்குவம் வந்துட்டு, 9ஆம் நூற்பாவுல ஆன்ம சுத்தியில வந்துட்டு, 10ஆம் நூற்பாவுல நல்ல ஒன்றித்த நிலை அப்படின்றது. ஆனா 11ஆம் நூற்பாதான் அந்த இன்பத்தை அனுபவித்த அந்த நிலை. அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த உயிர்கள் அன்ப பெருக்கிருக்கும். யார் மேல? இறைவன் மேல். அயரா அன்பு. அந்த வார்த்தையை பாருங்களேன். அயராத அன்பு. ஏன்னா இறைவன் நமக்கு இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. இப்ப நம்ம உலகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். உலகத்தை அனுபவிக்கும் போது இறைவன் தான் நமக்கு எல்லாம் செய்யறான்னு நமக்கு யாருக்காவது உணர்வு வருதா? நான் பார்த்து செய்றேன். நான் பார்த்து செய்யறதெல்லாம் கூட விடுங்க. இன்னொன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, சாமி கும்பிடுறதுக்கு சொல்லுவோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போனேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சாமி கும்பிடுறேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வகுப்புக்கும் போயிருவேன். ஒண்ணு விட மாட்டேன். ஆனாலும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்கம்பா. நானா கஷ்டப்பட்டேன்? நம்மள சாமி இவ்வளவு பக்குவப்படுத்துறதுக்கு அவர் கஷ்டப்படுறார். ஏன்னா உலக விடயத்தையே அனுபவிச்சுட்டு இருக்க நம்மள போய் இந்த பக்கம் டைவர்ட் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அத்தனையும் அவன் செயல். ஆனா அவன் செய்யற செயலெல்லாம் நம் செயலாக்கி சொல்லுதல் நம்முடைய இழித்தன்மை. அப்பவும் சாமி பொறுமையா பார்த்துட்டு உட்கார்ந்து அது அவனுடைய உயர்ந்தல். நாம எப்ப இத உணர்றோம் அப்படின்னா, திருவருள் பதிவு ஏற்பட 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 அந்த திருவருள் நமக்கு சிவத்தை காண்பிக்கும் போது சிவம் செய்தும் உபகாரமும் நமக்கு தென்படக்கூடியதா. இந்த காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். காட்டும் உபகாரத்தையாவது முதல்ல கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனா காணும் உபகாரத்தை நம்மோட இருந்தா இருக்கா, நம்மோடையே இருக்கிறானா, இத நம்ம ஏத்துக்க கூட முடியாது. நம்மால அனு உணரவே முடியாது. எப்ப உணர்வோம்னா, அந்த 11ஆம் நூற்பாவுல தான் உணர்வோம். அந்த நிலை, இந்த நிலைதான் அந்த சீவன் முக்தி என்று சொல்லக்கூடிய உடம்போடு கூடியிருந்தும் உலகத்தை அனுபவிக்காமல் இறைவனை உள்ளிருக்கும் இறைவனை இப்ப நீங்க நாவுக்கரசர் ஞானசம்பந்த பெருமான்லாம் வச்சு வச்சு அவங்க பாடிய பதிகங்கள் இதையெல்லாம் பார்க்கணும். பார்த்தா இப்ப புரியும். இப்ப அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சியெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. கைலாய காட்சியில எதை கண்டார் அப்படின்னா, இந்த உயிரினங்களை கண்டார். விலங்குகள், பறவைகள் ஒவ்வொன்னையா வரிசைப்பட்டு பட்டியல் படுறார். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டு அறியாதன கண்டேன்றார். அந்த வார்த்தை என்ன ஒரு வார்த்தை பாருங்க. கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் என்ற மாத்திரத்தில் இந்த 2 ஆண் யானையும் பெண் யானையுமாக வருகிறது.
அந்த பாதத்தில் அவர் கண்டது எது? அம்மையப்பனான ஒன்று. அம்மையப்பன் கோலத்தை கண்டார். தான கைலாய காட்சி. இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழும் போதே உலகத்து பொருளிலெல்லாம் செலுத்துவது இறைவன். இன்னைக்கு அவன் செலுத்தவில்லை என்றால் இந்த உலகம் அசைவே கிடையாது. ஜடப்பொருள் அசைவு கிடையாது. ஒரு சூரிய சந்திரன் எல்லாம் இங்கே ஒளிவிடுகிறது என்றால் இறைவன் உள்ளிருந்து நடத்துவதால் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நினைவு நமக்கு வரணுங்க. அவ்வளவுதான். இந்த நினைவு வந்துட்டாலே நம்ம மேலான நிலைக்கு நம் இங்கே வந்து விட்டோம் என்றுதான் நாம் உணர முடியும். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு தளத்துக்கு போகும்போதும் அங்க இருக்கிற இயற்கைகளை எல்லாம் அனுபவித்து அந்த இயற்கை வர்ணனையை 2 வரியில சொல்லிட்டு அப்புறம் சுவாமியை சொல்லுவார். இந்த இயற்கை அழகுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க உள்ள இறைவன், இங்க உள்ள சுவாமியுடைய அருள் அப்படிம்பார். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஒவ்வொரு பதிகத்துல உள்ள பாட்டை எடுத்து எடுத்து சும்மா பாடணும்னு இருக்கக்கூடாது, அனுபவிக்கணும். ஆகா, இந்த இடத்துல இயற்கை இவ்வளவு, சில இடங்கள்ல நல்ல செழிப்ப சொல்லுவார். நல்ல வயல் அப்படி செழிச்சு ஓங்கி போய் இருக்குன்னா அந்த வளத்துக்கு காரணம் மண்வளம், நீர்வளம், நிலவளம். இத்தனைக்கும் காரணம் இறைவனே. அப்ப அவர்கள் கண்டது இறை காட்சி, இங்க உள்ள காட்சி இல்லை, இறை காட்சி. ஆகா, இறைவனுடைய கருணை எப்படி செழித்து இங்கே பயிர்கள் எல்லாம் இருக்கிறது என்று இறைவனுடைய கருணையை பார்த்தார்கள். நமக்கு அங்க இருக்கிற நல்ல பழம்னா, இப்பெல்லாம் இந்த மாம்பழ சீசனா, மரத்துல மாம்பழத்தோட ஆகா எவ்வளவு காட்சி தொங்குது பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு, இந்த பழம் எப்படி இருக்கும், இப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் வருது. அவங்களுக்கு முழுக்க முழுக்க இறை சிந்தனை. அப்ப அவர்களுடைய நிலை யோசிச்சு பாருங்க. இதுதான் சீவன் முக்தர்கள். உடலோடு கூடியிருந்து இந்த உலகத்தை கண்டும் உலகத்தை காணாமல் இறையை கண்ணுதல். இந்த உலகத்தை செலுத்தி கொண்டு, உலகம் ஜடப்பொருள், இந்த உலக ஜடப்பொருளை எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கும் இறை, அந்த இறைவனை காணுதல் அப்படின்றது அழகாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒன்று இந்த முக்தி நிலை என்பது உயிர்களாகிய நமக்கெல்லாம் இது ஒரு இயற்கை தான். ஏன்னா உயிர்கள் முக்தி நிலையை அடைதல் அப்படின்றது நம்முடைய சைவ சித்தாந்தம் மிக அழகாக ஒரு பேர்லயே சொல்லிட்டார். துறந்தோர் துறப்போர் அப்படின்ட்டார். உயிர்கள் எல்லாருக்குமே முக்தி என்பது உண்டு. இது ஒண்ணுதான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது இப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இந்த பிறவி இல்லைன்னா எத்தனை பிறவி கிடைச்சனாலும் முக்தி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம். சந்தோஷம் தானே. பாராட்டுமே பிறவி என்ன கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. எத்தனை கஷ்டப்பட்டாலும் சாமி கடைசியில ஒரு இன்பத்தை தரப்போறாரே, அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாமே, காத்திருப்போர் லிஸ்ட்லயே நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுதான். அப்படிப்பட்ட இறைவன் எம்பெருமான், கருணையே வடிவான இறைவன் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளும் வண்ணமாக அதுலயும் இந்த ப்ராசஸ கொண்டு வர்றாரு பாருங்க. அந்த ப்ராசஸ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, உயிர்களாகிய நமக்கு இந்த முக்தியை தர வேண்டும். அந்த முக்தி இன்பம், பேரின்பம் 8 குணம் சுவாமிக்கு. அது 8வது குணம் பேரின்ப வடிவினன். அந்த பேரின்பத்தை உயிர்கள் அடைய வேண்டும். அது உடலோடு கூடிய காலத்திலே அடைவதுதான் சிவன் முக்தி. அது அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு சீவன் முக்தர்களாக அவர்கள் இருந்து உலகத்தை அனுபவிக்காமல் இந்த உயிர்க்குள் உயிராக இருக்கும் இறைவனை கண்டு உள்ளே கண்டு தூங்காமல் தூங்கிக் கொண்டு இருப்பார்கள். இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த இன்பம் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம அருளாளர்கள் சொல்றதை வச்சுதான் சொல்ல முடியும். நம்ம எங்க போய் பார்த்தோமா? எங்கன் இருந்ததென்று வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்றுந்தி பெற. எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தி பெற. அறியும் அறிவதென்றுந்தி பெற. அறியும் அறிவு அந்தந்த ஆன்மாக்கள் அறிந்து அனுபவிக்கிறது பாருங்க. அது போல அப்படின்னு அழகா அங்க சொல்லிட்டார். ரொம்ப அருமையான ஒன்று இந்த முக்தி. அதுலயும் சீவன் முக்தர்கள் இன்னுமே சொல்லப்போனா சீவன் முக்தர்கள், அது சீவன் முக்தின்றதே நம்ம அருளாளர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கணும். பெரிய புராணத்து அருளாளர்களை எடுத்துக்கிட்டாலும் சரிதான்.
அது போக இன்னும் எத்தனையோ பேர்கள் பெரிய புராணத்துல வந்தவங்க மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு வந்தவர்கள் எத்தனை எத்தனை பேர், நமக்கு நூல்கள் தந்தவர்கள் எத்தனை பேர், சாத்திரம் தந்தவர்கள், தோத்திரம் தந்தவர்கள். அப்ப அதையெல்லாம் நம்ம வச்சு பார்த்தா அவர்கள் அனுபவித்த நிலையை இங்கே வாக்குகளாக்கி, வார்த்தைகளாக்கி, இப்ப இந்த இதான் சொல்லும்போது எங்கன் இருந்ததுன்னு அவர் சொல்லும் போதே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்ப அவங்க அனுபவிச்ச அனுபவத்தை நம்மகிட்ட சொல்ல வர்றாங்கன்றது தெரியுதா? ஆனாலும் சொல்ல முடியாது. ஆனாலும் வார்த்தைக்குள்ள கொண்டு வர்றாங்க. மாணிக்கவாசகர்ல நிறைய இடங்கள்ல கேட்டாயோ தோழி கிரி செய்த ஆரொருவன் காட்டாதனையெல்லாம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தென்காட்டி இப்படி அழகா நிறைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுடைய பொருள்லாம் நமக்கு புரிவிடவே செய்யாது. ஏன்னா அந்த நிலையை அவர்கள் நின்று அனுபவித்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆனாலும் கூட நம்மீது கொண்ட கருணையினால் சொல்ல வந்தார்கள். சீவன் முக்தர்கள், முக்தி நிலை, பேரின்ப நிலை. இந்த பேரின்ப நிலையை அடைதல் தான் உயிர்களாகிய நமக்கெல்லாம் அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. முடிந்த முடிவுன்னு கூட சொல்லலாம். இனிய கேட்டா முடிந்த முடிவு. இறைவன்கிட்ட போய் அடங்கிய மாத்திரத்தில், திருவடியிலே அடங்கிய மாத்திரத்தில் மீண்டு வராது. இந்த உயிர் மீண்டு வராது. அங்க போய் இருக்கணும். இங்க இருக்கிற வரைக்கும் போக்கு வரவு மேலையும் கீழையும் போய்கிட்டு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த உடம்பு போய் அடுத்த உடம்பு எடுத்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இறைவனுடைய திருவடி சார்பு பெற வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். அந்த உணர்வு வர 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 அந்த இன்ப அனுபவத்தில் நாம் திளைக்கலாம். இரவு பகல் இல்லா இன்ப வழியூடே விரவி விரவி நின்றுந்தி பெற விரைய விரைய நின்றுந்தி. ரொம்ப நல்லா இருக்கு. இது பூராமே விடுபட்டு சீவன் முக்தர்கள் அதை பத்தி தான் சொல்லக்கூடிய பாடல்களாதான். எட்டு கொண்டார் தம்மை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகமே. இது சீவன் முக்தர்களுக்கு. எட்டு கொண்டார் தம்மை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்றுந்தி பெற வீடே வீடன் வீடே வீடாகும் என்றுந்தி பெற. சீவன் முக்தர்கள் அந்த எட்டு கொண்டார்னாலே 8 அட்ட மூர்த்தங்களா இருக்கிற பாருங்க, அப்படிப்பட்டவரை தொட்டுக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த உலக வாதனை என்பதே கிடையாது. யாருக்கு? சிவன் முக்தர்கள். சதா காலமும் அந்த இறை நினைவிலேயே இருக்கக்கூடியவர்கள். உலகத்தை அறிந்து அனுபவிக்காதவர்கள் சிவன் முக்தர்கள். பரமுக்தி தான் சீவன் முக்தியும். சீவன் முக்தி என்பது ஏதோ இங்க கொஞ்ச காலம் கிடையாது. பரமுக்தி நிலைதான் இவர்களுக்கு. அந்த பரமுக்தி நிலையை இந்த உடம்பு இருக்கும் போதே அவர்கள் அனுபவித்த நிலை. இந்த உடம்பு அந்த பிராரப்தம், அதே அந்த பிராரப்தத்தை கழித்த மாத்திரத்தில் இறைவனோடு ஒன்றித்து விடுவார்கள். இந்த நிலை நமக்கும் வர வேண்டும். வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரியை கிரியை யோகம் என்ற 3 நின்று அந்த 3 கிடைக்கும் தவம், அந்த தவத்திலே நிலைத்து நின்றால் ஞானம். ஞானம்தான் வீடு பேருக்கு வழி. ஞானத்தை கொடுத்து அல்லாது மோட்சத்தை கொடா. அப்ப அந்த ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் வழியே விடுபெற்று விடுபெறு என்ற அந்த முக்தி நிலையை அடைந்து பேரின்ப பெருவாழ்வை அடைதல்தான் உயிர்களின் இயற்கை என்பதை நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. இப்ப உயிர்கள்ல நம்ம பொது இயல்பு பார்த்தோம், சிறப்பு இயல்பு பார்த்தோம். இந்த சிறப்பு இயல்பிலையும் முக்தி பற்றி பார்த்தோம், இல்ல சீவன் முக்தி பற்றி பார்த்தோம். இப்படியாக உயிர்கள் என்பதாக பதியை முதலே பார்த்துட்டோம். இங்க பசுக்களை பற்றியதான சிந்தனையை கொண்டோம். இனி பாசம் என்பது ஒன்று. அந்த பாசம் அந்த 3 வகையாக உயிர்கள் என்றைக்கு உண்டோ அன்றைக்கே இருக்கும் மலம் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை பற்றியதான சிந்தனையை வரும் வாரத்திலே சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.